ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நான் தங்கமயில டிஜிகோல்ட் சேவிங்ஸில் 3 கோல்டு காயின்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். வித் பெனிஃபிட்டோட என்ன எவ்வளோ கிராம்ஸ் நான் வந்துட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் நான் தங்கமயில வாங்கினதுக்கான பில். ஸோ மேலேயும் கீழே நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஆப்பில் நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சிருந்த கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 1.635, பெனிஃபிட்டோட சேர்த்து 1.692 கிராம்ஸ் சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 15,800 ருபீஸ் தான் நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு எவ்வளோ இருந்ததுன்னா 9,665.40. ஸோ இதுதான் ஆப்பில் இருந்த டீடைல். ஸோ நான் வாங்கியிருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸாக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி என்னோடய வெயிட் படி பார்த்தோன்னா எனக்கு 1.5 கிராம் தான் எனக்கு வாங்கியிருக்கணும். பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் அந்த பெனிஃபிட்ஸில் எனக்கு வந்து கழிஞ்சிருச்சு. ஸோ மீதி எனக்கு 700 ருபீஸ் வந்து மீதி இருந்தது. ஸோ அது பணமாக எங்களால் தர முடியாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கான ரேட்டுக்கு ஒரு 1/4 கிராம் கோல்ட் காயின் நம்ம வந்து வாங்கிடலாம் இது கூட சேர்த்துன்னு சொல்லிட்டு, ஒரு 1/4 கிராம் கோல்ட் காயினும் இது கூட சேர்த்து 3 கோல்ட் காயின்ஸாக நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின கோல்ட் காயினோட பர்ச்சேஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.788 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் பிளான் பண்ணது வந்து 1.5 கிராம்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து 1.788 கிராம்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த 3 கோல்ட் காயினுக்குமே தனித்தனியாக அவங்க வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டுட்டு அதை கால்குலேட் பண்ணி எனக்கு பில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 1 கிராம் கோல்ட் காயினுக்கு அவங்க 4% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னு. இப்போ 2 கிராம் காயின்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு 4 கிராம் காயினுக்கு தான் வந்து 3% வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். 8 கிராம் காயின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2% வேஸ்டேஜஸ் போடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து கோல்ட் காயின் வந்து நம்ம கொஞ்சம் அதிகம் கிராம்ஸில் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வேஸ்டேஜ் நமக்கு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிகோல்ட் சேவிங் பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் இந்த வேஸ்டேஜ்ன்ற ஒரு இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் நஷ்டமாகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எனிவேஸ் அட்லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அந்த கோல்ட் காயின் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் நான் வந்து தங்கமயில் டிஜிகோல்ட் சேவிங்ஸில் வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி சேவிங்ஸ் போடுறேன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.